இன்னைக்கு டாபிக் ஃபஸ்ட்டு அவங்க மேம் கொடுத்த டாபிக் க்ரானிக் லிம்போசைட்டிக் லியூக்கீமியா. ஸோ இந்த பேரை பிரித்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது என்ன கண்டிஷன். அப்போ க்ரானிக் பார்த்தோன்னா ரொம்ப நாள். ஓகே, லிம்போசைட்டிக். அப்போ சைட்டிக் அப்படிங்கிற வேர்டு என்னென்னா செல் வந்து குட்டியாக இருக்குன்னு அர்த்தம். இதுவே பிளாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா செல் வந்து பெருசாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? லியூக்கீமியா. ஸோ லியூக்கீமியா அப்படிங்கிறது இட்ஸ் அ பிளட் கேன்சர் இல்லைன்னா போன் மேரோ கேன்சர். ஸோ போன் மேரோ கேன்சர். ஓகே, ஸோ போன் மேரோனா தெரியும்ல, நார்மலாக நம்ம சாப்பிட்ற எந்த வகையான போன்லேயும் நடுவில் வந்து ஒரு நம்ம உறிஞ்சு கூட சாப்பிடுவோமே அந்த எலும்புக்குள்ளே இருந்து ஒன்று, அதுதான் ஆக்சுவலி போன் மேரோ. ஸோ இதுவும் இல்லைனா பிளட் கேன்சரை வந்து தான் நம்ம லியூக்கீமியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிம்ஃபோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ லிம்போசைட்டிக் அப்படிங்கிறது ஒரு செல், லிம்போசைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு செல். ஓகேவா? ஸோ இந்த செல் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ போன் மேரோ நார்மலாக நம்ம பாடியில் இருக்க எல்லா வகையான செல் லைக் WBC செல், RBC செல் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்மளோட போன் மேரோ மட்டும்தான். ஸோ இந்த போன் மேரோ வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே 2 டைப் ஆஃப் இந்த செல்லை வந்து நம்ம வந்து ஹெமாட்டோபோயட்டிக் ஸ்டெம் செல்லுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஸ்டெம் செல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா ஸ்டெம் செல், அதாவது எந்த ஒரு செல்லால் எல்லா செல்லையும் கொடுக்க முடியுமோ அதை வந்து ஸ்டெம் செல் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரே ஒரு செல்லால் உனக்கு WBCயும் கொடுக்க முடியும், RBCயும் கொடுக்க முடியும், பிளேட்லெட்டும் கொடுக்க முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு எல்லா ப்ராப்பர்ட்டி கொண்ட செல்லை தான் நம்ம வந்து ஹெமட்டோபோயட்டிக் ஸ்டெம் செல்னு சொல்லுவோம். அந்த ஸ்டெம் செல் வெறும் போன் மேரோவில் தான் இருக்குது. அப்போது இது வந்து நமக்கு 2 டைப் ஆஃப் செல் கொடுக்கு. ஒன்று வந்து மைலியாய்ட் செல். இது மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் பேசிக் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். மைலியாய்ட் ஸ்டெம் செல் இருக்குது. இன்னொன்று வந்து அதோட டிரைவேட்டிவ் ஃபஸ்ட்டு ஹெமட்டோபோய்ட்டுக்கு ஒன்று மைலியோடாக மாறும், இல்லைனா லிம்ஃபாய்டாக மாறும். ஓகேவா? ஸோ இந்த லிம்ஃபாய்ட் ஸ்டெம் செல் 2ஆக பிரியும். ஓகே, அதுதான் T லிம்போசைட்ஸ், B லிம்போசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த சைடு பார்த்தோன்னா நமக்கு மைலியாய்ட்லேருந்து RBC கிடைக்கும். RBC தெரியும்ல, RBC பிளட்டு, அதுக்கப்புறம் பிளேட்லெட், அதுக்கப்புறம் நிறைய செல் பேசோஃபில், ஈயோசினோஃபில் நிறைய இருக்குது. ஓகே, அது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ இந்த T லிம்போசைட், B லிம்போசைட் தான் இப்போ நமக்கு முக்கியம். பட் இந்த ப்ராசஸ் எல்லாமே எங்கே நடக்குதுன்னா நம்மளோட போன் மேரோவில் இருந்து நடக்குது. அப்போது இதில் வந்து WBCயில் நிறைய 5 வெரைட்டிஸ் ஆஃப் செல் இருக்குது. அந்த செல் என்னென்னா பேசோஃபில், ஈயோசினோஃபில், அதுக்கப்புறம் நியூட்ரோஃபில், அதுக்கப்புறம் மோனோசைட்ஸ், மேக்ரோஃபேஜஸ், அதுக்கப்புறம் லிம்போசைட்ஸ் இருக்கும். ஓகே, இது வந்து கம்மிங் அண்டர் WBCயோட 5 கிளாஸிஃபிகேஷனில் லிம்போசைட் வருது. ஓகேவா? ஸோ இந்த WBCக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த இன்னொரு பேர் வந்து லியூகோசைட்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். லியூகோசைட்டோசிஸ். ஸோ எந்த இடத்துலையாவது லியூகோசைட்டோசிஸ் அப்படின்ற வேர்ட் பார்த்தோம்னா அது என்ன குறிக்குதுன்னா WBCயை குறிக்குது. WBCயில் 5 வெரைட்டி இருக்குது. பேசோஃபில், ஈயோசினோஃபில், நியூட்ரோஃபில், மேக்ரோஃபேஜஸ் அண்ட் லிம்போசைட்ஸ். இன்னைக்கு நம்ம ஏன் லிம்போசைட்டுக்கு வரோம்னா நம்மளோட டாப்பிக்கே லிம்போசைட்டிக். ஸோ இந்த லிம்போசைட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லிம்போசைட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த WBC லிம்போசைட் அப்படிங்கிறது WBCயோட ஒரு சப் குரூப். ஓகேவா? அப்போது இந்த கிளாஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட். அப்போது இதுதான் நம்மளுடைய பாடியில் இருக்க ஆர்மி சிஸ்டம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடியில் வந்து ஏதோ பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ, ஓகே, ஏதோ வெளியிலேருந்து ஒரு பாக்டீரியா, வைரஸ் இல்லை ஏதோ ஒரு ஃபாரின் சம்திங் நம்ம உள்ளே வரும்போது அவங்கள வந்து சாகடிக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய லிம்போசைட். லிம்போசைட்டில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 டைப் இருக்குது.
ஒன்று பி லிம்போசைட், ஒன்று டி லிம்போசைட். ஸோ ஃபஸ்ட்டு பி லிம்போசைட்னா என்ன, டி லிம்போசைட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மக்கிட்ட போன் மேரோ இருக்குது. ஸோ போன் மேரோவில் இருந்து தான் நம்மளோட லிம்போசைட்ஸ் வெளில வருது. ஸோ இவங்க வந்து நம்மளோட பாடியோட ஆர்மி செல். ஸோ பி செல் இருக்குது, டி செல் இருக்குது. அப்போது ஆக்சுவலி இது விஷயம் என்னென்னா, இந்த செல் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகிறது போன் மேரோவில் தான். சில டைப் ஆஃப் செல் வந்து தைமஸ் அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் இருக்குது நம்ம பாடியில். ஓகேவா, தைமஸ் அப்படிங்கிற ஒரு கிளாண்டுக்கு சில குரூப் ஆஃப் செல்ஸ் போகி அங்கே போய் படிக்கும். ஓகேவா, அங்கே போய் மெச்சூர் ஆகும். அது வந்து என்ன சொல்கிறது, ரெடி ஆகும். இந்த மாதிரி ஏதாவது வைரஸோ பாக்டீரியா வந்தானா அதை எப்படி ஃபைட் பண்ணுறதுன்னு அது எங்கே போய் கற்றுக்கோன்னா, ஒரு செல் வந்து வீட்டில், இது வந்து வீடு, அவங்களோட ஹவுஸ். ஓகேவா, ஒரு செல் வந்து வீட்டிலே உட்காந்து படிக்கும், ஒரு செல் வெளியில் தைமஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் படிக்கும். ஸோ தைமஸ் அப்படிங்கிற இடத்துல போய் படித்து வெளில வர செல்லை நம்ம டி செல்னு சொல்லுவோம். வீட்டிலே உட்காந்து படிச்சுட்டு வெளில வந்த செல்லை பி செல்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ஒரு செல் வீட்லேயே உட்காந்து படிக்குது, அது பி செல்னு சொல்லுவோம். ஒரு செல் தைமஸ்க்கு போய் படிக்குது, அதை டி செல்னு சொல்லுவோம். ரெண்டுமே கமிங் அண்டர் லிம்போசைட். ஓகேவா, ஸோ இப்போது ஏன் இதை சொல்கிறேன்னா, chronic lymphocytic leukemia இது வந்து இஸ் அ கிளாஸ் ஆஃப் பி செல் லிம்போமா. அதாவது இது வந்து பி செல் டிசீஸ். அப்படின்னா இந்த பி செல் ஆக்சுவலி கேன்சர் செல்னால என்ன, பேசிக்காக கேன்சர் அப்படின்னா கண்ணாப்பினான் ப்ராலிஃபரேட் ஆகும். அதாவது ஒரு செல் இத்தனை நம்பரில் தான் இருக்கணும். இப்போ இந்த செல் வந்து நாலாக தான் இருக்கணும்னா இந்த கேன்சர் செல் வந்து அன்லிமிட்டடாக ப்ராலிஃபரேட் ஆகும். அதாவது நிறைய டிவைட் ஆகி அதோட, இப்போது லிவர் வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கணும்னு இருக்கும். பட் அதிகமாக அது ப்ராலிஃபரேட் ஆகுறதால அது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி பக்கத்தில் இருக்க பாதி ஆர்கன்ஸை கம்ப்ரெஸ் பண்ணும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். ஸோ கேன்சர்னாலே அன்லிமிட்டட் ப்ராலிஃபரேஷன், அதாவது கண்ணாப்பினான் ப்ராலிஃபரேட் ஆகும். அப்போது இந்த பி செல், போன் மேரோவில் இருந்து வர இந்த பி செல் ப்ராலிஃபரேட் ஆகுது. அந்த கண்டிஷன் அதில் நிறைய டைப் ஆஃப் டிசீஸ் இருக்குது. அதில் ஒரு டைப் ஆஃப் டிசீஸ் தான் இந்த chronic lymphocytic leukemia. ஓகே, ஸோ ஆல்ரெடி பார்த்ததான் இது வந்து பி செல்லோட சப்டைப். ஓகேவா, ஒரு பி செல்லோட ஒரு கேன்சர், அந்த பி செல் கேன்சரோட சப்டைப் என்னென்னு பார்த்தோம்னா chronic lymphocytic leukemia. ஸோ சைட்டிக்னாலே பார்த்தோம், சைட்டிக் அப்படின்றது செல் வந்து குட்டியாக இருக்கும், பிளாஸ்டிக்னா செல் பெருசாக இருக்கும். இது வந்து ஒரு பிளட் கேன்சர். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு மனுஷன் வளர்றான், பிறக்கும்போது குட்டியாக இருப்பான், வளரும்போது அவனோட சைஸ் வந்து பெருசாகும். ஓகேவா, இது மனுஷன். பட் இதுவே இந்த போன் மேரோக்கு உள்ளே இருக்கிற நம்ம ஹியூமன் செல் பார்த்தோன்னா, பிறக்கும்போது அது இப்படி பிறக்கும், வளரும்போது என்ன ஆகும்னா அது குட்டி ஆகிட்டே போகும். அது வெளியில் வரும்போது இந்த சைஸில் தான் இருக்கும். இதுதான் அதோட வளர்ச்சி. ஓகே, அது வளருதுன்னா என்ன அர்த்தம்னா அது வந்து நாளுக்கு நாள் குட்டியாகிட்டே போகும். சரியா, ஸோ இதுதான் ஒரு நம்ம போன் மேரோக்குள்ள, ஒரு எலும்புக்குள்ளே இருக்கிற மெச்சுரேஷன் ப்ராசஸ் வந்து நாளுக்கு நாள் குட்டியாகிட்டே போகும். கடைசியில் இந்த குட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மெச்சோர்ட் செல்னு சொல்லுவோம். இது வந்து சர்க்குலேஷனுக்கு வரும், நம்மளோட பிளட் சர்க்குலேஷனுக்கு வரும். பட் ஹியூமன் பீயிங் வந்து நம்ம வந்து குட்டியாக இருப்போம், சைஸ் பெருசாக நம்ம வளர்ந்தோன்னு கணக்கு. இப்போது இங்கே என்ன விஷயம்னா, இப்போ எல்லாருக்கும் தெரியும் செல்குள்ளே குரோமோசோம் இருக்குது, அதுக்கப்புறம் குரோமாட்டின் இருக்குது, நிறைய இருக்குது, ஜீன் இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு செல் ப்ராலிஃபரேட் ஆகுது, அப்போ பெருசாக இருக்குன்னா அதோட குரோமோசோம் எல்லாம் கண்ணாப்பினான்னு கிடக்கும், நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதால இங்கேயும் அங்கேயும் கிடக்கும். ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம்னா, நம்ம வந்து குரோமோசோம் வந்து டைட்டாக இல்லை, லூஸாக இருக்குது. பட் அதோட சைஸ் குட்டியாக அந்த குரோமாட்டின் சொல்லுவோம். இல்லை, அந்த குரோமாட்டின் வந்து ரொம்ப டைட்டாக பார்க்கறதுனா இடம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ குட்டியாக இருக்க செல் வந்து இஸ் ஆல்வேஸ் கண்டென்ஸ்ட் குரோமாட்டின் இருக்கும். அதுக்குள்ள குரோமாட்டின் இது வந்து டிஎன்ஏ. ஓகே, இந்த டிஎன்ஏ வந்து குட்டியாக இருக்கும். பட் இதுவே பெரிய செல் எடுத்து பார்த்தோன்னா செல் வந்து பெருசாக இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல நமக்கு தெரியும், ஒரு செல் இருக்குன்னா நடுவில் இந்த நியூக்ளியஸ் இல்லை குரோமாட்டின் இருக்குன்னா இந்த எம்டி ஸ்பேஸ் தான் நம்ம வந்து சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைட்டோபிளாசம் வந்து ஸ்கேண்டின்னு சொல்லுவாங்க. இந்த புக்கில் யூஸ் பண்ணியிருக்க டேர்ம் ஸ்கேண்டி சைட்டோபிளாசம். அப்படின்னா
இடம் இல்லை, சைட்டோபிளாசமே இல்லை. ஏன்னா குரோமாட்டினே அது ஃபுல்லாக இடத்த அடைச்சிட்ருக்கு. அதுவும் குரோமாட்டின் ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கு. ஏன்னா செல் வந்து குட்டி ஆகிடுச்சு, அப்போ டைட்டாக பேக் ஆகிருக்கு. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் சைட்டோபிளாசம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்கேண்டி சைட்டோபிளாசம். ஸோ ஒரு பேஷண்ட் வந்து சிஎல்எல், ஒரு பேஷண்ட்டுக்கு சிஎல்எல் இருக்குது அப்படின்னா அவங்களோட பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி அவங்களுடைய பிளட் எடுத்து இந்த மாதிரி இந்த செல்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு செல் சைஸ் எப்படி இருக்கும்னா பார்க்க வந்து பி செல் மாதிரியே இருக்கும். ஏன்னா பி செல் இதுதான் பி செல். ஓகேவா, மெச்சூரான செல் பி செல். அப்போது பி செல் மெச்சூர் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு முன்னாடி இதில் ஏதோ தப்பு நடந்து போய் இது கண்ணாப்பினா இப்போ ப்ராலிஃபரேட் ஆகுது. ஓகேவா, இதுதான் நார்மல் பி செல். ஸோ ஃபஸ்ட்டு பி செல் இது போன் மேரோக்குள்ளே பெருசாக இருக்குது, நாளாக குட்டி ஆகிட்டே போகும். இதுதான் நம்ம சர்க்குலேஷனுக்கு வெளில வரும். இதுதான் நம்ம வந்து ப்ராப்பர் பி செல்னு சொல்லுவோம். பட் ஏதோ ஒரு மியூட்டேஷனாலேயோ இல்லை ஏதோ ஒரு ரேடியேஷனாலேயோ ஏதோ ஒரு பிரச்சனைனால இந்த செல் என்ன ஆயிடுச்சு, அதாவது அடுத்த ஸ்டெப் வருது, அது பி செல்லாக வெளில வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, ஏதோ ஒரு பிரச்சனைனால இது வந்து இப்போ கண்ணாப்பின்னான்னு ப்ராலிஃபரேட் ஆகுது. ஓகேவா, ஸோ இதை தான் வந்து அப்போது இது ப்ராலிஃபரேட் ஆகிறதா இதுதான் நம்ம கேன்சர்னு சொல்கிறோம். ஏன்னா நிறைய ப்ராலிஃபரேட் ஆகிடுச்சு. அப்போது இந்த கேன்சர் எப்படி இருக்கும், அந்த செல் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா செல் வந்து குட்டியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா இந்த சில சமயம் இந்த செல் இப்படியே வெளில ஓடி வந்து இது கண்ணாப்பினான்னு ப்ராலிஃபரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, அதை ஏஎல்எல்னு சொல்லுவோம், அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கீமியான்னு சொல்லுவோம். இந்த லுக்கீமியாவில் இந்த செல் வந்து கண்ணாப்பினான்னு ப்ராலிஃபரேட் ஆகும். அப்போது அந்த பேஷண்ட்டோட பிளட்டை எடுத்து நீ டெஸ்ட் பண்ணும்போது உனக்கு வந்து பெரிய பெரிய சைஸ் இது இருக்கும். இந்த பேஷண்ட் சிஎல்எல் இருக்க இந்த பேஷண்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்களோட பிளட்டில் வந்து குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, அந்த பேஷண்ட்க்கு வந்து என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்களோட பிளட் ஸ்மியர், அந்த பேத்தாலஜிக்கல் ஸ்மியரில் பெருசாக இருந்துச்சுன்னா அது ஏஎல்எல், குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா அது சிஎல்எல். ஓகேவா, ஸோ அதான் நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன். அப்போது சிஎல்எல் அப்படிங்கிறது இந்த குரோமாட்டின் வந்து ரொம்ப கண்டென்ஸ்டாக இருக்கும், ரொம்ப நெருக்கி இருக்கும். ப்ளஸ் சைட்டோபிளாசம் வந்து ஸ்கேண்டியாக இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் இப்போது இப்போது எல்லா பி செல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதுதான் ஒரு பி செல். ஓகேவா, இந்த பி செல் இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஆர்மி செல். ஏதாவது வைரஸோ இல்லை ஏதோ பாக்டீரியா வரும்போது இது வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணும். அப்போது இது தனியாக ஃபைட் பண்ணுமா? கிடையாது. இதுக்கு ஹெல்ப்பாக டி செல்லை கூப்பிட்டுக்கும். ஓகேவா, இது பி செல். இந்த வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இது பி செல். இதுக்கு ஹெல்ப்புக்கு யாருன்னா டி செல்லை கூப்பிடணும். அப்போது இந்த பி செல் இந்த டி செல்லை கூப்பிடணும். எப்படி கூப்பிடும்? அப்போது அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைக்கு தான் அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட கை இருக்க மாதிரி அவங்கக்கிட்ட இதை வந்து ரிசப்டர்னு சொல்லுவோம். ஓகேவா, பி மேலே இருக்கிறத பி செல் ரிசப்டர்னு சொல்லுவோம், டி மேலே இருக்கிறத டி செல் ரிசப்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கை எதுக்குன்னா இப்போது வந்து டி செல்லுக்கு பி செல் வேணும்னா இது ஏதாவது கொடுத்து அனுப்போம். அதை வந்து நம்ம சைட்டோகைன்ஸ்னு சொல்லுவோம், அது நமக்கு தேவையில்லை கொடுக்கு. ஸோ இது ஒன்று சொல்லி கூப்பிடும். அது வந்து இங்கே வந்து பைண்ட் ஆனோடனே அப்போ தான் பி செல்லுக்கு புரியும், ஓ நம்மளை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு பி செல் வந்து டி செல் எந்த பக்கம் இருக்கோ அதை தேடி போய் அங்கே இருக்கிற வைரஸோ பாக்டீரியாவோ அவங்க சாப்பிடுறாங்க. ஸோ அதுதான் விஷயம். என்னென்னா இந்த பி செல் வந்து அதுக்குன்னு ஒரு ரிசப்டர் இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதாவது பி செல் வந்து பெருசாக இருந்து குட்டி ஆகிட்டே போகும். கடைசி குட்டி தான் பி செல். ஓகேவா, பட் இந்த ஸ்டேஜ்லேருந்து ஒரு வர செல்லை வந்து நம்ம சிஎல்எல்னு சொல்கிறோம். ஓகேவா, ஏதோ ஒரு பிரச்சனைனால பி செல் வந்து வெளில வர்றதுக்கு முன்னாடியே சிஎல்எல்லாம் மாறுது. ஓகே, ஸோ